இங்கே ஒருத்தன் அவள் கூட இருக்கும்போது வேற ஒரு பொண்ணுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு இந்த விஷயம் ஃபஸ்ட்டு உன் ஆளுக்கு தெரியுமான்னு கேட்குறான். அவள் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணே கிடையாது, அவளும் அவள் கலரும்னு சொல்லி 5 வருஷம் லவ்வை ஒரே 5 நிமிஷத்தில் அசிங்கப்படுத்திடுறான். இதனால கோவம் ஆன அந்த பொண்ணு ட்ரக்ஸில் ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சி அதை ஒரு வெள்ளை எலிக்கு இன்ஜெக்ட் பண்ணுறா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த வெள்ளை எலி கருப்பா மாதிரி துடிச்சு இறந்து போயிடுது. வெளியா இருக்குன்னு தானே நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண, இப்போ பாரு அவளை கருப்பா மாத்திடுறான்னு சொல்லி அவளுக்கு அந்த இன்ஜெக்ட் பண்ணி அவளை கருப்பா மாத்தி கொடூரமா கொண்டுடுறா. 5 வருஷம் லவ் 5 நிமிஷத்துல வேற ஒருத்திக்கிட்ட அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி அவளை வர படிக்கையிலே இன்ஜெக்ட் பண்ணி அவனையும் துடிக்க சாவடிச்சிடுறா. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் அடையாளத்தையே மாத்திட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஒரு போட்டோகிராஃபர் இந்த பொண்ணுக்கு தெரியாம திருட்டுத்தனமா போட்டோஸ்லாம் எடுப்பான். இவளும் அதை நோட் பண்ணிட்டு அவன் கையில இருக்க கேமராவை வாங்கி அந்த போட்டோஸ்லாம் பார்த்தா இவளுக்கே அந்த போட்டோஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால அவன் கூடயே சேர்ந்து அப்படியே மாடலிங் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த போட்டோலாம் பார்த்தா அவளை பிடிச்சி போன ஒரு டைரக்டர் அவளை கூப்பிட்டு நீ மட்டும் கலரை வெள்ளையா மாத்திட்டனா என் அடுத்த படத்துக்கு நீதாமா ஹீரோயின்னு சொல்லி ஆசை காட்டுறாரு. ஒண்ணுமே இல்லாத என்னை இவ்வளவு தூரத்துக்கு கூட்டி வந்தவன் மேல லவ் அவனுக்கு ப்ரப்போஸும் பண்ணுறான். ஆனா அவன் நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறான். கடைசியா கருப்பை குறையா பார்க்குற இந்த சொசைட்டி மேலேயே வெறுப்பு வெள்ளையா இருக்க பொண்ணுங்களை எல்லாரையும் போட்டு தள்ளுறான். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த பொண்ணை கருப்பா இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணது எல்லாமே பசங்க தான். ஆனா எதுக்கு சம்மந்தமே இல்லாம வெள்ளையா இருக்க பொண்ணுங்களா பார்த்து இந்த பொண்ணு கொலை பண்றான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.